ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஞ்சக்காட்டுக்குள்ளே வந்து புல்லு பிடுங்குற வேலை நிறைய இருந்துச்சுங்க. அது ரொம்ப நேரமானதுனால பசி ரொம்ப எடுத்துருச்சு. சரி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துலேயே நம்ம சோளக்கருது இருந்துச்சுங்க, ஸ்வீட் கார்னு. கடைசியாக அறுவடைங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சரி இன்றைக்கி அதை சுட்டு சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசியாக இருந்ததுனால காட்டிலேயே சுட்டு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேங்க. பாருங்கள், இன்றைக்கி எங்கள் காட்டிலேயே வச்சு நல்லா தீ மூட்டி சுடலாம், சுட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கருதும் ஒடிச்சாச்சுங்க. எல்லா கருதும் தீந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது எல்லாமே வேக வச்சு தான் சாப்பிட்டோம், சுட்டு ஒன்று கூட சாப்பிடல. இந்த மாதிரி தீயில் சுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே காட்டிலேயே பறித்து நம்ம அப்படியே சுட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அது மேலே இருக்கிற இதெல்லாம் வச்சு தீ பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருதை எடுத்து அந்த மேலே இருக்கிறது தோல்லாம் உரிச்சிட்டு சரி சுடலான்ட்டு தோல்லாம் உரித்து போட்டணுங்க. நம்ம இந்த மாதிரி காட்டில் வேலை செய்யும்போது ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன கிடைக்குன்னு யோசிச்சுட்ருப்போம். அப்போ தான் இந்த மாதிரி கிடச்சிது. இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி சோளக்கருது வந்து சுட்டு சாப்பிட்ருக்கீங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்லேயே இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா சுட்டு லெமன் கொஞ்சம் தடவி விட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நம்ம காட்டில் வந்து நம்ம எதுவுமே கொண்டுட்டு வரல, சும்மா தான் சுட்டு சாப்பிட போகிறேன், வேறு எதுவும் மேலே போடலைங்க. ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா நேச்சுராகவே பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பு வந்து நல்லா சூப்பராக இருக்குதுங்க. பச்சையாக சாப்பிட்றதுக்கு சரி இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு இன்றைக்கி முறையே காட்டிலேயே சுட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், இந்த ஒரு போட்டு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும், அந்தளவுக்கு பெரிய போட்டையாக இருந்துச்சுங்க. நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நிறைய அறுவடை செஞ்சோம். இந்த வருஷம் தான் முறையாக போட்டதுனால நிறைய அறுவடை செஞ்சாச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. கருது எடுத்துகிட்டு சுடும்போதே வாசம் ஸ்மெல் வந்து சூப்பராக வந்துச்சுங்க. பார்க்கும்போதே எப்போ சாப்பிட்லான்னு இருந்துச்சு. பசி ருசி அறியாதும்பாங்க, அந்த மாதிரி நமக்கு எந்த உப்பும் வேண்டியதில்லை, மிளகாய்த்தூளும் வேண்டியதில்லை. நம்ம சும்மா சுட்டு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காட்டில் வேலை செய்யும்போது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பசி எடுத்து ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கீங்க மறக்காமல் நமக்கு சேனலில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா 2 பக்கம் திளி போட்டு நல்லா சுட்டாச்சுங்க. இன்றைக்கி கூட யாரும் இல்லை, நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய போட்டேன்னு நல்லா சூப்பராக சுட்டாச்சுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்க்குறக்கே வாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா சுட்டுருச்சு. இந்த மாதிரி விவசாய வேலை செய்யும்போது பசி ரொம்ப எடுக்கும். வெயில் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுட்டாச்சு. நீ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. சாப்பிட்டோன்னே டேஸ்ட் அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.